அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுக்கு மூளையா செயல்பட்ட ஒரு 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 இயக்கம், அந்த இயக்கத்துக்குள்ள ஹீரோ போறாரு, ஸ்பையா போறாரு. பட்டு பேட் விஷயம் என்னன்னா, அதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, அவர் நம்ம ஹீரோவால மூலியமாவே வந்து அந்த அந்த ஆயுதங்கள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த விஷயத்துக்கு. பட் ஆனால் இது வந்து அந்த மும்பை விஷயத்துக்காக தான் போகுதுன்னு ஹீரோக்கு தெரியாது. பட் எங்கேயோ இந்தியாவில் நடக்கும் போது அதை அவன் தடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம தடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தமிழில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். மும்பையில் வந்து பெரிய அட்டாக் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூளையில் நடந்துச்சு பார்த்தீங்களா? மீன்ஸ் மும்பையில் ஒரு விஷயம் நடக்குது, பாலிவுட்ல ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கெல்லாம் மூளையை செயல்படுறது யாரு? அப்படி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு கான்செப்டுவல்ல இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் பார்க்க. ஸோ இப்போ இப்படி விஷயங்கள், இது மாதிரி விஷயங்கள் நிறைய படத்துக்குள்ள இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுங்க. 3 hours 37 minutes போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து எதுவும் ஒரி பண்ண வேணாம். கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு போர் கொடுக்காது. ஓகேங்களா? ஹிந்தி தான் கண்டினியூஸாக பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹிந்தி புரியலாம், சப்டைட்டில் பாருங்க. எனக்கு ஹிந்தி புரியும், அதனால ஓகே. அஸ் அ படமா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, இந்த படத்தோட லைக் ஆதித்யா தர் வந்து இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து கைண்ட் ஆஃப் பீரியட் படம்னா ரொம்ப பீரியட்ல லைக் 1970 1997 டில் 2010 வரைக்கும் நம்ம காலகட்டத்தில் இருந்தனால அந்த காலத்து யூஸ் பண்ண ஒரு பழைய சாங்ஸ், தம்பரதம் அந்த சாங்லாம் வரும். ஸோ இது மாதிரி எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்து ஓல்டு சாங்ஸ் வந்து படத்தில் புகுத்திருப்பாரு, அதே மாதிரி கதைக்களத்துக்கு ஏற்ப ஒரு 3-4 ஹிந்தி சாங்ஸ் வந்து படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஆடியன்ஸுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. ஏதோ சஞ்சய் தத்தோட இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில நம்ம ரன்வீர் சிங்கோட ஒரு இனிஷியல் அவரை வந்து ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதுவாக இருக்கட்டும். இன்னொரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதுவாக இருக்கட்டும். எல்லா இடத்துலையும் ஒரு ஓல்டு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓல்டு சாங்ஸ். அது எல்லாமே அந்த சீனுக்கு ஆப்டாக இருந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க படம் எனக்கு தெரிஞ்சு. இதில் நடிப்பு அந்த மாதிரி சரி, ஆதித்ய தர் பற்றி சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நான் ஏன் இந்த படம் பார்த்தேன், ஆதித்ய தரோட ஒர்க் எப்படி. இன்னொரு கூடுதல் தகவல்னா, ஆதித்ய தர் வந்து யாமி கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு யாமி கௌதம் உங்களுக்கு தெரியும், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி நிறைய படங்களில் ஹீரோ நடிச்சிருக்கேன். அவரோட ஹஸ்பண்ட் தான் அவர். ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் டியூரிங் லாக்டவுன் டைமில் தி காட் மேரிட். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு இடைச்சர்களா உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஆதித்ய தர் அவர் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் அவ்வளோ பெரிய அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு நான் மெயினாக போனது. இன்னொன்று, எனக்கு ரீசெண்ட் டைமில் வந்து ஹிந்தி படத்துக்கு மேலே அவ்வளோ தாக்கமே கிடையாது, மனசை ஒத்துக்கிறேன். ஒரு சில படங்கள் தான், என்ன தான் நிறைய படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் பார்ப்பேன். ரொம்ப செலக்டிவாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் இந்த படமும் ஒன்றும் நல்லா ரொம்ப ஆதித்ய தர் போய் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது.